திமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது குறித்து ஏன் நம்ம தோல்வி அடைந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு குழு அமைச்சாங்க. 86 பேண்ட குழு அமைத்தாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குழு மாநிலம் தோறும் சென்று தங்களுடைய குறைகளை கேட்டு என்ன பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு, நம்ம எந்த இடத்துல வீக் ஆகிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த ஜென்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஜென்சி இளைஞர்கள் தாவேகாவிற்கு மிகுந்த சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் நம்மளும் ஒரு டீமை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கம் ஏற்பட்டு தாவேகாவுடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டதான்னு என்னுடைய கேள்வி. இன்றைய நவீன யுகத்துக்கு ஏற்ப சமூக ஊடகங்களுடைய பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது. நமக்கே தெரியாது, புதுசு புதுசாக ரீல்ஸும் என்னென்னமோ நிறைய வருது. பல பேர் வாட்ஸ்அப் குழுக்களில் பல்வேறு குழுக்களில் இருக்காங்க. ஸோ அவங்களை சென்றடைய வேண்டாம். இவங்கெல்லாம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு இளைஞர்கள். திமுகவும் தன்னோட கொள்கையை மாற்றிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைய தேவை என்ன? இன்றைக்கி போய் சனாதனம் ஒழிக, இந்து மதம் ஒழிக, எத்தையோ சொல்கிறோம். நமக்கு அது என்ன பேசுகிறாங்க தெரியல. பழைய பகுத்தறிவு கொள்கை, பழைய நாத்திக கொள்கை, பழைய அணுகுமுறை தேவையில்லை. செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டது போல கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொள்கைகளை அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி என்ன தேவையாகுது? அந்த பார்வை இல்லாமல் ஜென்சியை அணுகுவது முழுமையான வெற்றியை தருமானு தெரியல. தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் ஒரு கட்சி உருவானால் நல்லது என்று நினைக்கிறேன். அவருடைய அரசியலுக்கும் நல்லது, தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கும் நல்லது. திமுகவை எதை வச்சு ஆட்சியில் இருந்த திமுக செய்கிற தவறுகளை போல்டாகவும் தீவிரமாக எதிர்த்து களம் கண்டவர் அவர் பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற போதே there will be a fight between DMK and பிஜேபின்னு சொன்னார். தமிழ்நாட்டுக்கு பாஜகவின் கோர் ஐடியாலஜியான இந்துத்துவா சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது. தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ப்ளே பண்ணால் அரசியலை அழகாக நகர்த்த முடியும், கட்சியை வளப்படுத்த முடியும், வலிமைப்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பயிற்சி, பலம். இந்த ரெண்டுமே இப்போது கை கொடுக்கும். அவரோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம். நிச்சயமாக அண்ணாமலைக்கு நல்லது. இதுதான் சரியான தருணம். இந்த சமயத்தில் அண்ணாமலை நாளைய தினம் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிற கட்சி, நாளைய தினம் திமுக அதிமுக மேலே வெறுப்பு, மக்களுக்கு கோபம், தாவேகா ஆட்சியும் சரியில்லையே என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய தருணம் வரும்போது மாற்று யார்? அண்ணாமலை இருக்கிறார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ராம் சொல்கிறேன் சார். பவள விழா கண்ட கட்சி, பேசியே வளர்த்த கட்சின்னு பேசப்படக்கூடிய திமுகவுக்கு இன்றைக்கு இளம் தலைமுறை பேச்சாளர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். இளம் தலைமுறையினர் திமுகவை எடுத்து செல்ல முடியவில்லை என்ற காரணத்திற்காக ஜென்சி திமுக அப்படின்னு ஒரு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடத்தினாங்க. கட்சியினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளையும் பேசுதை விட்டுட்டு அவங்க ஆமாம் நாங்கள் கொத்தடிமைகள் தான், ஊப்பி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே. இந்த பற்றாக்குறை, இந்த வறட்சி வர்றதுக்கு திமுகவுக்கு என்ன காரணம் சார்? ஒரு விஷயம் சொல்கிறேன். அது திமுக நடத்தினதாக அவர்கள் பதிவு செய்யலை எனக்கு தெரிஞ்சு. என்ஆர் இளங்கோ ஏற்பாடு பண்ணிக்க, அவர் வழக்கறிஞர் பிரிவு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வக்கீல் பிரிவு அதை சார்ந்தவர். அவர் ஏற்பாடு பண்ணதாக அவர் ஆலோசனை கூறியதாக நான் அறிகிறேன். எனக்கு கிடைச்ச தகவல், சரியா தவறாக தெரியல. ஆனால் ஒன்று, அவர்களுக்கு கிடைத்த ஒரு அரங்கம் கலைஞர் அரங்கம். கலைஞர் அரங்கத்தில் இடம் படித்தாலே திமுகவின் கொள்கையை தான் முன்னிலைப்படுத்தப்படுது. ஸோ அவங்க அத்தனை பேருமே திமுகவின் அனுதாபிகள். நாம் என்னதான் மூடி மறைச்சாலும் கூட அவங்க திமுக அனுதாபிகள் தான். திமுகவை ஜென்சி அளவில் எடுத்து செல்வதற்கான முயற்சி தான், அதை ஒத்துக்கிறோம். அதில் பங்கேற்றவர்கள் ஒரு என்ஆர் இளங்கோ வழக்கறி, அப்புறம் டிஆர்பி ராஜா அமைச்சரவைகளை, திமுக அமைச்சரவையிலே ரொம்ப இளைஞர் அவர்.
ஸோ யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு முயற்சி வரவேற்கத்தக்கது முதல் விஷயம். ஆனால் திமுக என்றது ஒன்று எனக்கு 2 நினைவுக்கு ஒன்று. ஒரு பேச்சால் வளர்ந்த இயக்கம். அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெரிய தலைவர்கள் பேசுவதற்கு டிக்கெட்டு கட்டணம் செலுத்தி வந்து பார்க்குற நிகழ்ச்சியெல்லாம் உண்டு. இது ஒன்று பேச்சு. 2வது எழுத்துங்கிற போது நிறைய பேர் எழுத்தாளர்களாக இருந்திருக்காங்க, நிறைய பேர் படிப்பாளிகளாக இருந்திருக்காங்க. கலைஞர் கருணாநிதியோ அறிஞர் அண்ணாவோ அதுக்கு பின்ன எத்தனையோ தலைவர்கள் அந்த காலத்தில். இந்த பேச்சு எழுத்து இந்த 2 தான் திமுகவினோட 2 கண்கள். படிப்பகங்கள் ஏராளமான படிப்பகங்கள். அண்ணா டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லை, டீ கடையில் பேசுகிற அரசியல் பேசுறது அந்த விடவும் பரவலாக நிறைய இடங்களில் திமுக ஒரு கட்சி தலைவரோட பேரை சொல்லி அண்ணா படிப்பகம், கலைஞர் கருணாநிதி படிப்பகம் இந்த மாதிரி ஏதோ போட்டு ஒரு பத்திரிகைகள் திமுக சார்பான புத்தகங்கள் இங்கே போகும். யார் வேணும் படிக்கலாம். அந்த மாதிரி அவர் அது படித்து அவங்க கொள்கையை உள்வாங்கி கொண்டு அந்த கட்சியில் சேர்ந்தவர்கள். இது 2. இது 50களில் தேவைப்பட்டது. அப்போது சமூக ஊடகம் கிடையாது. அப்போது ஊடகமே பெரிய பலங்கடம். காணொலி ஊடகம் கிடையாது. வானொலி ஊடகம், அதுவும் அரசாங்க கட்டுப்பாடு, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, அவங்க நினைக்கிறது தான் வரும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக பேச்சாற்றல் எழுத்தாற்றல் 2ஐயும் கொண்டு வந்து இயக்கத்தை வளர்த்தாங்க. அதுதான் உண்மை. இன்றைய தேவையில் கவுண்டர் பண்ண ஒன்று இயக்கத்தை அப்டேட் பண்ணணும். இதே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அந்த மாதிரி பேச்சாற்றல் எழுத்தாளர். அப்புறம் எம்ஜிஆர் தேவைப்பட்டது. எம்ஜிஆர் என்கிற முகம் அரசியல் கட்சிக்கு தேவைப்பட்டது. விளம்பரத்துக்கு மக்களை போய் எளிதில் போய் சேரணுங்கிறதுக்காக திமுக கூடி போல் ட்ரெஸ் போட்டுப்பார். உதயசூரியன் பார்வையிலே பாடல் கூட இடம்பெறும். நிறைய பாடல்கள் திமுகவுடைய சின்னம் உதயசூரியன் போன்ற அண்ணாவின் பெயர் சொல்கிற மாதிரி இது மாதிரி நிறைய உண்டு. இது கட்சியை வளர்த்த 2வது தளம். 3வது இன்றைய நவீன யுகத்துக்கு ஏற்ப சமூக ஊடகங்களுடைய பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது. நமக்கே தெரியாது, புதுசு புதுசாக ரீல்ஸும் என்னென்னமோ நிறைய வருது. பல பேர் வாட்ஸ்அப் குழுக்களில் பல்வேறு குழுக்களில் இருக்காங்க. ஸோ அவங்களை சென்றடைய வேண்டாம். இவங்கெல்லாம் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு இளைஞர்கள். அவங்கள டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நாளைய தலைமுறை வாக்காளர்கள், தொண்டர்கள், கட்சி எப்படி ஒன்று இருக்கலாம். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணலாம். சின்ன செடியே நல்லா பாதுகாத்துட்டோம், பெருசாக வளர்ந்துடும், நமக்கு மரமாக பலன் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ இதுக்காக போனதுனால ஜென்சியை கவர்வதற்காக செய்யப்பட்டது அப்படின்றத நான் வரவேற்கிறேன். அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இதே மற்ற கட்சிகளும் செய்ய வேண்டும் என்பது. ஆனால் கண்டென்ட் இருக்குல்ல, கொள்கை இருக்குல்ல, அடிப்படை கொள்கை அதுவும் மாற்றப்பட வேண்டும். திமுகவும் தன்னோட கொள்கையை மாற்றிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைய தேவை என்ன? இன்றைக்கி போய் சனாதனம் ஒழிக, இந்து மதம் ஒழிக எத்தையோ சொல்கிறான். நமக்கு அது என்ன பேசுகிறாங்க தெரியல. பழைய பகுத்தறிவு கொள்கை, பழைய நாத்திக கொள்கை, பழைய அணுகுமுறை தேவையில்லை. இன்றைய நவீன யுகத்துக்கு என்ன தேவையோ இளைஞர்களுக்கு. ஒரு இளைஞனுக்கு ஒரு ஜென்சியை கூப்பிட்டு சனாதனம்னா தெரியுமா பாரு, தெரியாதுமா. சனாதனத்தை பற்றி தான் தெரியாது, தெரியாமலே கத்துறான். அதாவது அந்த இயக்கம் சொல்லிச்சில்ல. இப்போ அது சனாதனம்னு ஒன்று, அதை பற்றிய புரிதல் கூட ஒதுக்கிடும். சனாதனத்தில் சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அதையும் ஏற்றுப்போம். ஆனால் அது இப்போ இருக்கா? அது ஒரு காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டாமை இருந்தது, ஏற்றத்தாழ்வு இல்லை, இது மாறி போச்சு. இப்போ இன்றைய தினம் யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். ஆண் பெண் எல்லாமே மாறி மெல்ல 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 உலகமயமாதல் பின்னணியில் மாறி வரும்போது உங்கள் கொள்கைகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கொள்கைகளை எப்படி காங்கிரஸ் மாற்றிச்சோ அதே மாதிரி பாஜகவும் மாறினா நல்லது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜக தமிழ்நாட்டில் இல்லை. திமுக கழகம் தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு கட்சி. தன்னை செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டது போல கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொள்கைகளை அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி என்ன தேவையாகுது? அந்த பார்வை இல்லாமல் ஜென்சியை அணுகுவது முழுமையான வெற்றியை தருமானு தெரியல. ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. முதல்ல ஆரம்பத்திலே சொன்னீங்க, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது திமுக இல்லை. இதே தான் அவங்களும் சொன்னாங்க. ஆனால் அதில் இது ஏற்பாடு செய்தவர் என்ஆர் இளங்கோ. நடைபெற்ற இடம் அண்ணா அறிவாலயம். அதில் பேசப்பட்ட விஷயங்கள் திமுக குறித்து,
அதாவது திமுக பற்றி யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அதுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. சட்டசபையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதனம் குறித்தும் அங்கே பேசப்பட்டுச்சு. திமுகவை ஊபி 200 ருபீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் பேசப்பட்டுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இது திமுக ஏற்பாடு பேரில் இது திமுக நடத்தலை அப்படின்னு எதுக்கு மூடி மறைக்கக்கூடிய இந்த வேலையில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது அதிகாரப்பூர்வமாக திமுக ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் திமுக உங்களுக்கும் அது தேவைப்படுது இல்லையா? அது 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 வந்து நேரடியாக திமுகவை ஆர்கனைஸ் பண்ணிச்சான்னு இல்லை. அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் இது செஞ்சுதான் தெரியல. ஏன்னா நடத்தினவங்கள இளைஞர்கள். ஆனால் அங்கே பங்கேற்றவர்கள் திமுக சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். அது இஷ்யூவே கிடையாது. திமுக அதனால ஏன் நடத்தினீங்க யாரும் கேட்க போகிறது கிடையாது. யாரும் கேட்க போகிறது. நாங்கள் திமுக அனுதாபம் உள்ள திமுக ஆதரவான நம்பிக்கை உள்ள மாணவர்கள்லாம் பண்ணாங்க. ரைட்டு, ஓகே. ஆனால் என்ன அங்கே போய் சனாதனம் பேசு, கொத்தடிமைன்னு ஒரு மாணவன் பேசுகிறோம். நாங்கள் கொத்தடிமையா அதை ஒரு பெருமையாக பேசு. நவீன யுகத்தில் கொத்தடிமை கிடையாது. கொத்தடிமை காலம் வந்து ஃபியூடல் அரசியல் அமைப்பில் ஃபியூடல் ஸ்ட்ரக்சர். இது அரசன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். அதாவது அக்பர் பீர்பால் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். அரசனுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னா இவனுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும். அரசன் கத்திரிக்காய் வெறுத்தானா இவன் வெறுப்பான். இந்த அளவுக்கு மூடத்தனமான அணுகுமுறை இருந்தது. அரசன் இல்லையே. இன்றைய ஜனநாயக உலகளாவிய ஜனநாயகத்தில் ட்ரம்ப்பை பார்த்து நீ யூஆர் ஸ்டூபிட்ங்கிற ட்ரம்ப்பை அமெரிக்க அதிபர், வல்லரசு நாடான அமெரிக்காவினோட அதிபரை பார்த்து கேலி செய்கிற அளவுக்கு ஜனநாயகம் மாறிவிட்டது. கண்டிப்பாக இது இருந்தாலும் அவன் செய்கிற நல்லதையும் ஏற்றுக்கிறான். அதாவது பேலன்ஸ்டாக இருக்கான். இன்றைக்கி ஊடகங்களும் சரி பொது மக்களும் சரி நல்லதும் கெட்டது ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறான். அது ஹீரோஷிப் கிடையாது, தலைமை வழிபாடு கிடையாது. அந்த மாதிரியான நிலைமையை நோக்கி போயிட்டு போது இது மாதிரியான இது சார்ந்த தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிற பகுத்தறிவு இருக்கட்டும். ஜாதி ஒற்றுமை தேவையில்லை ரைட்டு. அப்போ ஆனால் திராவிட இயக்கத்தில் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் எதிர்த்தாங்க. பிறகு அதாவது இப்போ பச்சை சொல்பனா பார்ப்பனர்களை எதிரிகளில் பார்ப்பனியம் எதிரினாங்க. அப்புறம் அதை மெல்ல மெல்ல டவுன் பண்ணாங்க. பார்ப்பனர்களே தலைவர்களாக கூட கட்சிக்கு திராவிட இயக்கங்களுக்கு வந்தது. நம்ம என்ன சொல்கிறோம், அப்டேட் பண்ணுங்க. சனாதனம் யாருக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனம்ங்கிற வார்த்தை யாருக்குமே தெரியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுக்கூர் ராமலிங்கம் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் சனாதனை பற்றி பேச ஆரம்பிச்சு தான் இது வந்து. அதுக்கு முன்னாடி சனாதனம் யாருன்னு அந்த வார்த்தையை யாரும் கேள்வி விடுதலை. என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் நான் இந்த கொள்கைகளை மாற்றிவிட்டு புதுமையாக எடுத்துங்க. இளைஞர்கள் ஏற்றத்தாழ்வு கூடாது, அறிவை மதிக்க வேண்டும், உயர் ஜாதி தான் ஜாதி கூடாது, ஜாதி வேற்றுமை கூட, ஜாதியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லாட்டா இல்லை பரவாயில்ல, ஜாதியே கிடையாது. இன்றைய நவீன யுகத்தில் ஐடி தொழிலில் ஈடுபட்டிருக்க இளைஞர்கள் எத்தனை பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாறி போச்சு. காலம் உலக பார்வையில் இதெல்லாம் மாறி வரும்போது நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பின்னோக்கி போகக்கூடாது. அப்படிங்கிற பின்னோக்கி போகிறது இன்றைக்கு தேவையில்லையா? சார் எனக்கு தலைவலி, ஒரு சாரிடான் போட்டுக்கிட்டேன், தலைவலி போயிடுச்சு, ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டேன், தலைவலி போயிடுச்சு. தலைவலி போன பிறகு மாத்திரையா? நோய் தீர்ந்து விட்டது. நான் பெரியார் அவர்கள் காலத்தில் சில இயக்கங்கள் தேவைப்பட்டது. நான் இன்னும் சொல்கிறேன், பெரியார் நடத்திய வழிமுறைகள் சமூக சீர்திருத்தம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதையே இன்றும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. அதுதான் ஒன்று. அது ஜென்சி, நீங்கள் ஜென்சியாக பார்க்கலாம். குழந்தைகளை கூட அரசமைப்பு சட்டப்படி அது தவறு. அது தாவேகா செய்த தவறுகள், அது மிக முக்கியமானது. அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும்போது இயக்கம் கண்டென்ட் தன்னுடைய கொள்கை அடிப்படை இருக்குல்ல, அதுலேயும் மாற்றம் காண வேண்டும். என்ன செய்ய போகிறார்கள் தெரியாது. ஓகே சார். திமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது குறித்து ஏன் நம்ம தோல்வி அடைந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு குழு அமைச்சாங்க.
86 பேண்ட குழு அமைத்தாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குழு மாநிலம் தோறும் சென்று தங்களுடைய குறைகளை கேட்டு, என்ன பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு, நம்ம எந்த இடத்துல வீக் ஆயிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கக்காக போயிட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ஜென்சி கூட்டம் வந்து நடைபெறுகிறது. இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து தாவேகாவிற்கு மிகுந்த சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால நம்மளும் ஒரு டீமை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கம் ஏற்பட்டு, தாவேகாவுடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டதான்னு என்னுடைய கேள்வி சார். தாவேக்காவோட தாக்கம் ஏற்பட்டது உண்மை. தாவேக்கா மாதிரி செய்ய தவறிட்டு போனோம். ஆனால் மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது தாவேக்கா விலக்கிட்டு மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது சோஷியல் மீடியா எனும் சமூக ஊடகத்தில் ரொம்ப வலிமையாக இயங்கி செயல்பட்டது வந்து திமுக கழகம். சில அமைப்புகளே அதுக்காக தனியாக ஒரு டீம் மாதிரி போட்டு பெண்ணுங்கிற அமைப்பே அதுக்காக தனியாக அதைத்தான் நான் விமர்சனத்திற்கு வந்தது வந்தது. ஸ்ட்ராட்டஜி கார்ப்பரேட் அரசியலாக்கிய நாங்கள். ரெண்டாவது வார் ரூம், இப்போ இந்த வார்த்தைகள்லாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன். 2021 ஐபேக்ங்கிற நிறுவனம் தான் திமுகவை வழிநடத்தி கொண்டு போய் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றிக்கு அதெல்லாம் காரணம். இந்த திமுக இந்த தேர்தல் முடிவில் தேர்தல் முடிவு அடைஞ்சு புது அமைச்சரவை நடந்தே தொடங்கியே வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. நான் இருந்தாலும் என்ன சொல்கிறேன், இதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, படோடபான விளம்பரங்கள் கிடையாது, பயன் கிடையாது. மேடை தோறும் பேசுதல், அது பயன் கிடையாது. கரெக்ட் தான். வீதிதோறும் சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வது, டோர் பை டோர் அந்த பிரச்சனை இல்லை. சமூக ஊடகங்கள், வார் ரூம், அப்புறம் என்ன சொல்லுங்க, ஸ்லீப்பர் செல், என்னென்னமோ புதிய வார்த்தைகள் வந்திருக்கேன். அதுக்கு ஏற்ப சமூக ஊடகங்களை தயார்படுத்தி கூர்மைப்படுத்தி நேரேட்டிவ் செட், ஒரு காலத்து நேரேட்டிவ் செட் பண்ணுறதுல திமுககாரங்க கெட்டிக்காரங்க. அதுக்கு இப்போ பயன்படுத்தின கருவி வந்து சமூக ஊடகம். அந்த சமூக ஊடகம் இதையெல்லாம் இன்னொன்று, 5வது, வாக்காளர்கள் பணம் கொடுப்பதில் அதிகமாக கொடுத்தவங்க திமுககாரங்க. பணம், பரிசு பொருள், வெகுமதி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த 5 ஃபேக்டருமே பலன் தராது என்று நிரூபித்த தேர்தல் இது. ஆமாம், 2020 தாவேகாவுக்கு இந்த 5 ஃபேக்டரில் அவங்க பெரிய அளவுக்கு பணம் கொடுத்தாங்க. அவங்களும் எந்த விதமான, நம்மளும் பார்க்குற போஸ்டர்ஸ் கிடையாது, பெரிய விளம்பரம், தலைவரின் பிரச்சாரம் கிடையாது. ஆமாம், தெரு தெருவாக போய் பார்க்குறது இல்லை, மேடை பேச்சு கிடையாது. எல்லா சமூக ஊடகங்கள் இருக்குது, ஒரு சமூக ஊடகங்கள் இல்லை. ஆனால் தன்னெழுச்சியாக வந்து கட்சி உருவாக்கலை. கட்சியிலேருந்து குழு அமைச்சு சமூக ஊடகங்களை பரப்பு அந்த மாதிரி அல்ல. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு அவங்களுடைய எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு, அவங்க பேர் என்ன, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு தெரியாத அளவுக்கு தான் வாக்களித்து அவங்க வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது தாவேகாவில். என்னன்னா, தனிநபர் சார்ந்த ஒரு துதி. எம்ஜிஆர் காலத்தில் கூட தனிநபர் வழிபாடு இருந்தது, உண்மைதான். எம்ஜிஆர் தெய்வமாக வச்சாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சமூகத்தோடு ஒட்டி இருந்தார். ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிலைகள் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பணியில் இருந்தபோது சொன்னேன், சீஃப் மினிஸ்டராக இப்போ முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரிகளோட இன்டர்காமில் தான் பேசுவார், மூத்த அமைச்சர்களோட இன்டர்காமில் பேசுவார். ஆனால் கார் எடுத்துகிட்டு போய் ஒரு விவசாயி, ஒரு கூலிக்காரன், ரிக்ஷாக்காரன் வீட்டுக்கு நேராக போயிடுவார். அந்த அணுகுமுறையில் மக்களை நேராக தொடர்பு கொள்ளும் இந்த தலைமை அது இல்லை. நீங்கள் 2ஆம் நிலை தலைவர்கள், 3ஆம் நிலை தலைவர்களை சந்திக்கலைன்னாலும் காமன் மேனோடு இருக்கணும். எம்ஜிஆர் கிட்ட அது இருந்தது. தனிநபர் வசீகரம் அவர் இருக்குது, ஒன்று. 2வது, நானே கண்ணால் பார்த்துருக்கேன். குடிசைகள்லாம் பற்றி 67 அப்புறம் எம்எல்ஏ பரங்கிமலை எம்எல்ஏ நிறைய குடிசைகள் பற்றி அறிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு உடனே வந்தார். எம்எல்ஏ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏங்கிறதுனால வேன் எடுத்துக்க, திறந்த வேனில் வெளியில் இப்போ இருக்கிற மாதிரி தான் நேராக வந்து மைக்கில் பேசி மக்களோட சந்தித்து பல பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு புடவை, வேட்டி, அரிசி எல்லாம் கொடுத்தாரு. தன் சொந்த படத்தில். அப்போல்லாம் இந்த மாதிரி அந்த ஃபண்டு, கவர்மெண்ட் ஃபண்டும் கிடையாது, கட்சி பணமும் கிடையாது, தன்னோட சொந்த படம், அவர் ஈட்டிய சினிமா மூலமாக ஈட்டிய படம். இதெல்லாம் அவருடைய ஃபேக்டர். எம்ஜிஆர் கிட்ட வசீகரம் இருந்தாலும் இன்றும் அவர் மதிக்கப்படுகிறார், நினைக்கப்படுகிறார் என்றால் இதுதான். இது இந்த தலைமைக்கு இருக்கிறதா? என்ன தலைமை இருக்கிறது, வசீகரம் இருக்கிறது, தலைமை வழிபாடும் கொண்டு இருக்குது. ஆனால் இது இல்லை. இது மைனஸ் பாயிண்ட். 2வது, இன்னொரு 2வது மைனஸ் பாயிண்ட், எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கி ஆட்சி அமைத்த போது 2ஆம் நிலை தலைவர்கள் ரசிகர்கள் யாரும் இல்லை, திரைப்படத்தை சார்ந்தவர்கள் இல்லை. நான் சொல்லுவேன், அப்போது ஆர்.எம். வீரப்பனை தவிர
அவரோட அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் யாரும் திரைப்படத்தை சார்ந்தவர்கள் இல்லை. ஆர்.எம். வீரப்பன் கூட அரசியலிலும் தடம் பதித்தவர். எம்ஜிஆர் அரசியல் சினிமா ரெண்டுத்திலும் வெற்றி கொடி நாட்டினார். முதலமைச்சர் ஆன பிறகு திரைத்துறை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஒருத்தர் 2 பேர் வந்திருக்கலாம், எம்எல்ஏ வந்திருப்பாங்க சாதாரணமாக. பட் லைம் லைட்டுக்கு வராதவங்க நிறைய பேர். சொல்லுவாங்க மேலவைக்கு வெண்ணிநாடை மேலவை கிடைக்காதனால கலைச்சார். அது தவறான நேரேட்டிவ். அதுக்கு வேறு காரணம் வந்து அரசியல் காரணம்தான். ஆக அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தார். பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை என்பது வேறு, தனிநபர் வாழ்க்கை என்பது வேறு. அதாவது பொது அரசியல் திரைப்படம் கலை 2 பேலன்ஸாக பார்த்து இவர் விஜய் அப்படி செய்யலை அப்படிங்கிறது ஒன்று. எல்லாரும் அமைச்சர்கள் இருப்பவர்கள் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். ரசிகர்கள் வந்த கழகம் தானே சார் இது. அதுவும் தமிழக வெற்றி கழகம் என்பது வந்து விஜயோடைய ரசிகர் மன்ற மக்கள் மன்றத்துடைய தலைவர்களாக இருந்தவர் தானே இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏவும் அமைச்சர்களாகவும் இருக்காங்க. இது நிரந்தர பலனை தராது அப்படின்னு என்னுடைய அனுமானம். என்ன அவருக்கு வசீகர் எப்படி சார் வந்து சினிமா நடிச்சதுனால வந்தது. அதாவது நீங்கள் குறிப்பிட்றது வந்து ஒன் மேன் ஷோவாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கு. இல்லை ஒன் மேன் ஷோவாக இருக்கலாம். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திலாம் இருந்தாங்க. பட் அரசியல் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அவருக்கு புகழ் கிடைச்சது, விளம்பரம் கிடைச்சி, இதன் மூலமாக சினிமா மூலமாக. சினிமா என்ற நெருப்பு இருக்கிற வரையில் தான் அவர் புகழ். சினிமா என்ற நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கல. இப்போ அதை முடிச்சுட்டு தானே வைண்டப் பண்ணி தானே அரசியலுக்கு வர்றாரு. அது எவ்வளவு காலம் நீடிக்கும்? அப்போ அந்த உங்களுக்கு விளம்பரம் புகழும் குறையத்தானே போகுது. எம்ஜிஆருக்கு ஏன் குறையவில்லை என்றால், திரையுலகத்தில் இருக்கும்போதும் அரசியல் பயணமும் இருந்தது. திரையுலகத்தில் இருந்த ஒரு மக்கள் தொடர்பு, மக்களோட தொடர்பு, சாமானிய மக்களோட தொடர்பு. காமராஜருக்கு எம்ஜிஆருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, காமன் மேனை பார்ப்பார், நேராக எளிய வீட்டுக்கு போகும். இந்த ப்ளஸ் பாயிண்ட் இது விஜய் கிட்ட இல்லை. இது மைனஸ் பாயிண்ட், அவருக்கு உண்டாத மைனஸ் பாயிண்ட். ஓகே சார், நீங்கள் விஜயோடைய ப்ளஸ் மைனஸ்லாம் சொன்னீங்க சார். இன்னொரு விஷயம், திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், சமூக வலைத்தளங்களை வந்து தாவேக்கா முறையாக பயன்படுத்தினாங்க. அதுவும் பர்டிகுலராக இன்ஸ்டாகிராமை வந்து பயன்படுத்தி தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்களோட சென்றடைய முடிஞ்சுது. நாம் அதை கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் திமுகவுடைய தோல்விக்கு காரணமா சார்? இல்லை, நிச்சயமாக தாவேக்காவுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் போன்றவை பயன்பட்டன, மறுக்க மாட்டேன். அதே அளவுக்கு திமுகவும் பயன்படுத்திய சமூக ஊடகங்களை நிறையவே பயன்படுத்தி, ஃபேஸ்புக்கை யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே திமுக விளம்பரம் தவறாமல் வந்துச்சு. விளம்பரம் வந்தது, அது திட்டமிட்டு அது பிளான்டாக பண்ணது, எலெக்ஷன் சமயத்தில் பண்ணது. இல்லைன்னா கூட இன்ஸ்டா மூலமாக ரீல்ஸ் மூலமாக மக்களை ரீச் அடைக்கிற காரியங்களை அவங்களும் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஐடிவிங்க ஆக்டிவாக செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க. அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்ஸ்டா ரீல்ஸ் போன்ற சமூக தளங்கள் பொழுதுபோக்காக தான் இருக்குது. நல்லா இருக்குப்பா, இது திமுக பிரதி பாட்டு நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுவான், ரசிப்பான், ஓட்டு போடுவானா, 2 அந்த கொஸ்டின் வந்துச்சு. அது ரசிப்பான், நல்லாவே இருக்குது. திமுக விளம்பரம் நல்லா இருக்கா, அதிமுக விளம்பரம் நல்லா இருக்கா, தாவேக்கா விளம்பரம் நல்லா இருக்கா, காங்கிரஸ் விளம்பரம் நல்லா இருக்கான்னு பார்ப்பான். அது எல்லாத்தையுமே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகி விட்டார்கள் இது போன்ற தளங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாவை, சமூக ஊடகங்களை, ரீல்ஸை, இன்ஸ்டாகிராம் போன்ற பல தளங்களை பயன்படுத்துவது மட்டும் வெற்றிக்கு அல்ல. சரக்கு இருக்கணும். சாம்பார் கூட்டு பொரியல் போட்ட சோறு போட்டால் தானே சாப்பாடு, சாதம் இருக்கணும் இல்லை, மெயின் அதுதானே. அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ நான் இந்த தாவேக்காவோட வெற்றி, திமுகவோட வீழ்ச்சிக்கு காரணம் திமுக மீது கடும் அதிருப்தி, அது உண்மைதான். 2வது, திமுக போயிடுச்சு, அந்த இடத்துல யார் வருவாங்க? அதிமுக வேலை செஞ்ச ரைட், அதிமுக கடுமையாக வேலை செஞ்சது. அதோட பொதுச் செயலாளர் வந்து எல்லா ஊர்களுக்கும் 234 தொகுதிகள் பார்த்தார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்களும் இன்னொரு திமுக மாதிரி தானே, லஞ்சம் ஒழிய போவதில்லை, அராஜகம், சட்டம் எல்லாமே இவங்களுக்கிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் பழனிசாமி எந்த அளவுக்கு ஜெயலலிதா போல், எம்ஜிஆர் போல் உறுதியாக செயல்படுவார். அப்புறம் ஆட்கள் நம்பி பணம் கொடுத்து வாங்கிறது போகிறது, இதில் தான் விளையாட போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிடில் ஏஜட் பீப்புள், நடுத்தர வயதுக்காரங்கள்கிட்ட இருக்குது. இளைஞர்களை, ஜென்சிக்களை கவர்ந்தது சமூக ஊடகங்கள், ரைட்.
அது மட்டும் இல்லை வெற்றிக்கு காரணம் ம். நடுத்தர வயதானவர்கள்லாம் ஒரு மாற்றம் தேவை. திமுக வேண்டாம், அதிமுக நம்பிக்கை இல்லை, வேற யாரு இல்லை. பாஜக ஓராண்டுக்கு முன்பு இருந்தது. ஓராண்டுக்கு முன்பு பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. தலைமை மாறி போச்சு. ரெண்டாவது அவங்க கூட்டணி போய் சேர்ந்துட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க. இவங்களை எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு மாற்று சக்தி எதுவுமே இல்லை. திடீரென்று தாவேகா வந்து நிற்கிறார். மாற்று சக்தி. 2 கழகங்களும் வேண்டாம், ஒரு மாற்று சக்தி வேண்டும் என்ற போது எந்த மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நடுத்தர வயதினர் எல்லாருமே வயது வித்தியாசம் இல்லாமல் வாக்களித்து ஒரு அலையை ஏற்படுத்தி விட்டார். எஸ், நீங்கள் சொன்னது கரெக்ட். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பினருமே தாவேகாக்கு வாக்களித்திருக்காங்க. ஓகே சார். இப்போது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு சமூக வலைத்தளங்கள் காரணம் இல்லை, இளைஞர்கள் காரணம் இல்லை, எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றம் தேவை என்று எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றத்திற்காக தலைவராக விஜய் பார்க்கப்பட்டால் அதனால் வந்துட்டார். இப்போ இவங்க அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்களால 6 மாதத்துக்கு மேலே தாங்க முடியாது, 6 மாதத்துக்கு பிறகு மீண்டும் தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தை சொல்கிறாங்களே சார். 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க என்ன சதி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கவுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன செய்வாங்கன்னு தெரியல. அது கூட இண்டிகேஷனாக இருக்கலாம். அல்லது இயல்பாக அவங்க ஆம் ஆத்மி மாதிரி திடீர்னு ஒரு கட்சியை ஆட்சியை கொடுத்துட்டாங்க, போதிய பலம் இல்லாமல் இருந்தது, ரிசைன் மட்டும் போனார், டெல்லியில் நடந்தது. ஆனால் அப்படி ஒரு வேளை 27 டிஆர்பி ராஜா ஜென்சி கூட்டத்தில் பேசும்போது கூட 2027 உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, யாரு கண்டா சட்டசபை தேர்தல் கூட வரும். தொடர்ந்து இந்த நரேட்டிவ் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால தான் என்னுடைய கேள்வி. மன உறுதியை தளர் செய்வது ஒரு பாணி. ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வரும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்பிக்கையோட பார்ப்போம். அந்த குளத்திலேருந்து மீன் கிடைக்கும்னு சில கொக்குள் காத்திருக்கக்கூடும். 3வது, இவர்களே ஏதாவது சரி செய்வார்களோ, ஏதாவது பிளான். நம்ம சொன்ன ஆட்கள் தான் அமைச்சரவையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் 3 கட்சிக்காரங்களும், சாரி காங்கிரஸ் இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம்களுக்கு கம்யூனிஸ்டுகள் வெளியில் விலக்கி கொண்டார்கள்னா ஆட்சிக்கு பலம் இல்லைல்ல. இந்த நாளை கவுந்தா எலெக்ஷன் வரும். அதிமுக இதில் ஸ்டெபிலிட்டி போதிய பலம் எந்த கட்சியும் கிடையாது. ஸோ இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உடனடியாக இடைத்தேர்தல் பெரிய அளவுக்கு வந்தால் தாவேகாவே மீண்டும் வருவதற்கான பெரிய பலத்தோடு வந்துடுவாங்க. இன்னமும் மக்களுக்கு திமுக அதிமுக மீதான அதிருப்தி நிலை மாறவில்லை. மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், 5-6 வருஷம். கண்டிப்பாக. ஆகையினால் இந்த ஒரு வருஷத்தில் மாற்றிடுங்க. அதனால தான் ஆம் ஆத்மி மறுபடியும் வந்தது டெல்லியில். அறுதி பெரும்பான்மையிட்டு வந்தாங்க. போன வாட்டி பலம் இல்லாமல் வந்தாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இடைக்கால தேர்தல் வந்தால், மிட்டம் போல் வந்ததுன்னா தாவேகா முழு பலத்தோடு வந்தாலும் வந்துடும். ஓகே சார். நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, IMUL, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சு இப்போ ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுக கூட இருக்கக்கூடிய இன்னும் 2 கட்சிகளை, மதிமுக, தேமுதிகவே இப்போ அவங்களுடைய பேச்சில் மாற்றங்கள் தெரியுது. அதாவது அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு பேச்சு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாங்களே. இது நீங்கள் சொல்கிற தேமுதிகவும் மறுமலர்ச்சி திமுகவும் பல அணிகள் மாறி இருக்கு. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவை ஆதரித்தாங்க, ஜெயலலிதா வந்து கலைஞர் கருணாநிதி ஆதரித்தாங்க, மாறி வந்துட்டாங்க. திமுக அதிமுக மாறி வந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் அந்த அளவுக்கு இன்று வரையில் அவர்கள் வந்து அதிமுக ஆதரித்தாங்க, பாஜக இருந்த இடத்த அவங்க ஆதரிக்கலை. முடிந்த வரையில் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையை பார்ப்பாங்க. இப்போது என்னுடைய எதிர்பார்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்து தாவேகாவை விட கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்ணது, அவங்களுடைய மன உறுதியை தளர செய்தது. பற்றியா உங்கள் ஆட்சி எப்படி இருக்குது பற்றியா, இந்த மாதிரி சனாதனத்தை ஆதரிக்க, பாஜகவை ஆதரிக்க, கொள்கை ரீதியை உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க என்று சொல்லி மன உறுதியை தளர செய்து அவர்கள் வேறு வழியே இல்லை போலுக்கு, நம்ம கொள்கையிலேருந்து போயிட்டோமோ, அப்போ நம்ம கூட்டமே வராதோ, நம்ம ஆட்கள்லாம் அவங்கள இழுத்துருவாங்களோ. யார்? திமுக விடுதலை சிறுத்தைகளில் அதிருப்தியில் இருக்கிற அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் சில தலைவர்களை திமுக இழுத்துடுமா, பேரெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், நம்ம கட்சி நம்ம கொள்கையை தானே, அதை வச்சு தான் நம்ம முன்னிறுத்தணும் அப்படிங்கிற ஊசலாட்டத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களும் போகிறோம்பா
தாவேக்காவோட ஆட்சியில் இருந்து நாங்களும் அதிகாரத்தை டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற நிலைமையிலேருந்து வெளியில் வந்தால் தாவேக்கா ஆட்சி கவிழும். இந்த கவிழணுன்றதுக்காக ஆடு நனைதேன்ட்டு ஓனாய் அழுகிற கதையா? அது மாதிரி இதுக்காக இந்த சந்தர்ப்பத்துக்காக திமுக செய்யும். ஆனால் இப்போ வெளியில் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், திமுகவை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த திரு ராசா அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று போட்டார். அதை வந்து விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கடுமையாக சாடும் வகையில், அதை பூச்சூடிய பெண்ணை புறந்தள்ளி விட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது அவங்க கடுமையாக மன அளவில் பாதிக்கப்பட்டு 2 பேருக்கும் ஒரு சண்டைகள் ஏற்படக்கூடிய அளவு கூட இருக்கு. இதுவும் அந்த அணுகுமுறை தான். அடடா திமுகவோடு இருந்தோமே, நம்ம கொள்கை பிடிப்போடு இருந்தோமே, அந்த கெத்து இருந்ததே இப்போ இல்லாமல் போச்சே, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம தோழமை கட்சியும் பெருசாக ரியாக்ட் பண்ணலையே, இது தாவேக்கா சரியாக ரியாக்ட் பண்ணலையே, நாம் இன்னமும் திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லிக்கிறோம், கொள்கை ரீதியில் ஒன்று சொல்லிட்டு இருக்கோமே, நமக்கு ஒரு வேளை அவ்வளோதானா, பேசாமல் அங்கேயே போயிடலாம் என்பதற்காகவே டார்கெட் செய்கிற அணுகுமுறையாகத்தான் பார்க்க. ஆனால் அவர் தன்னுடைய பதிவை விலக்கி கொண்டு வேற ஏதோ போட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த பதிவை டெலீட் பண்ணி விட்டு மீண்டும் ஒரு பதிவு போட்டிருக்கு. அதுலேயும் வந்து இவங்களை கடுமையாக சாடிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை டார்கெட் பண்ணி ஆமாம் இவங்க மீண்டும் அவரோட மன உறுதியை தளர செய்து தங்கள் வசம் இழுப்பதற்கான அதை அந்த டெலீட் பண்ணி மறுபடியும் மீண்டும் போடப்பட்ட பதிவில் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு தென்னை மரம் பக்கத்து வீட்டு போய் இளநீர் கொடுத்தா அது வந்து தெங்கு மரம்னு சொல்லுவீங்க, அதே இதுக்கு அரசியலுக்கு என்ன பேருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி அந்த ஒரு ட்வீட்டை போட்டு அதில் ஒரு சூட்சமாக இருக்கு. நீங்கள் வளர்ந்ததே எங்களால் தான்னு காட்டுறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீண்ட காலம் திமுகவோடு தான், 50 ஒரு சில ஆண்டுகள் கட்சி காலங்கள் தவிர விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. அந்த 2 கட்சிகளும் எங்களால் வளர்க்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி லெவலில் வந்திருக்கீங்க, பெரிய லெவலில் வந்திருக்கீங்கன்னா 2 எம்பிக்கள் கிடச்சிருக்கேன்னா நாங்கள் தான் காரணம் என்று மறைமுகம் உணர்த்தி இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை வருடுகிற வேலையை செய்வாங்க. இப்படி சொல்லிட்டு அடரா அவங்க தயவில் தான் நான் மறந்தோம் என்கிற மனசு வந்துடும். அரசியல் அதெல்லாம் கிடையாது. இந்த மன உறுதி இருக்கணும். நீ யார் ஆதரிச்சா காங்கிரஸ் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி மனநிலையை அவங்க திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கும் முஸ்லீம் லீக்கும் அந்த மாதிரி இருக்கா தெரியல. அதை தளர செய்து ஆட்சியை கொஞ்சம் ஆட்டங்காண வைக்கிறது. உடனே சந்தேகம் வரும்ல, அதுக்கு ஆதரவாக இவங்க இல்லை நாங்களும் திராவிட இயக்கம் மாதிரி வலிமையானவர்கள், நாங்கள் மதச்சார்பினை சனாதனத்தை எதிர்ப்பு அப்படின்னு பேசினா சந்தேகம் தாவேக்காக்கு இந்த 2 சின்ன கட்சிகள் மேலே வரும். ஓஹோ சரி அப்போ பார்த்துக்கலாம், இன்னும் ஆள் பலம் சேர்ந்தோடனே நம்ம பலம் சேர்ந்தோடனே இவங்கள கழட்டி விட்டலாம் என்று தாவேக்காவும் இருப்போம். தாவேக்கா இவர்களை கழட்டி விடும், இவர்களும் மனசஞ்சலத்தோடு வெளியேறக்கூடிய சூழல். அப்போது மீண்டும் தாங்கள் வரலாம், இந்த ஆட்சி கவிழும், தாங்கள் வரலாம் என்கிற எண்ணத்தை ஒரு அழகாக நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க திமுக. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவது. அல்லது எம்ஜிஆர் போல வசீகரமான தலைவர்களுக்கு முன்னாடி இவங்களுடைய 10 ஆண்டு கால முயற்சி எதுவுமே செல்லுபடியாகலை. 10 ஆண்டுகள் 77 87 அவர் மறைகிற வரையில் இதே நிலை விஜய்க்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். ஆனால் விஜய் எம்ஜிஆர் அளவுக்கு வருவாரான்னு தெரியல. சார், இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ பெரிய அளவுக்கு அவர் பேச்சோ எதுவுமே இல்லை. தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் கூட சொல்லலை. இந்த மாதிரி அவர் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுது. இந்த வேளையில் தான் உங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? நெருங்கிய நண்பராக இருந்தாலும் நீங்கள் கட்சி தொடங்குறீங்களாமே அப்படின்னு நான் கேட்டால் அது ஒன்றும் பதில் அவர்கிட்ட வராது. என்னை பொறுத்தவரை அவர் கட்சி தொடங்குவாரா இல்லையா, ஒரு நண்பருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கூட நினச்சிருக்கலாமே. இல்லை, என்ன மாதிரி அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. 2வது அவர் கட்சி தொடங்குவாரா இல்லையா என்பது உறுதியான தகவல் அல்ல. நிச்சயமாக அவர் தான் சொல்லணும். அது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் ஒரு கட்சி உருவானால் நல்லது என்று நினைக்கிறேன். அவருடைய அரசியலுக்கும் நல்லது, தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா, நம்பர் 1 அவருடைய உழைப்பு தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து 11 விழுக்காடு வாக்கு சதவீதம் பெற்று தனித்துனா பாஜக கூட சின்ன கட்சிகள் பெரிய அளவில் பாஜக லீடர்ஷிப்பில் நல்ல கவனிங்க 2 விஷயம் இருக்குது. கூட்டணியில்
இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக இருந்தது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் மற்ற கட்சிகள் இருக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். கண்டிப்பாக. ஸோ லீடர்ஷிப் பாஜக. அப்படிப்பட்ட சூழல்லையே 11% வெயிட். 1 மக்களை எளிதில் சந்தித்தார், எல்லாரோடையும் சந்தித்தார். 2 3வது திமுகவை எதை வச்சு ஆட்சியில் இருந்த திமுக செய்கிற தவறுகளை போல்டாகவும் தீவிரமாக எதிர்த்து களம் கண்டவர் அவர். அவர் பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற போதே there will be a fight between டிஎம்கே அண்ட் பிஜேபின்னு சொன்னார். ஆமாம், அதுதான் வலியுறுத்தினார். சொன்னது மட்டுமில்லை, செயலும் பற்றி. திமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகளே தன்னை பற்றி இன்னைக்கு அண்ணாமலை பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு விஷயம், பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது என்று சொன்னதுக்கு சர்டிஃபிகேட் வெளியிலேக்கு போக வேண்டாம், திமுகவே சொல்லியிருக்கு. பிசாசு மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது சொன்னவர் துரைமுருகன். ஸோ இதெல்லாம் அண்ணாமலை காலத்தில் எண்மக்கள் அந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளும். அடுத்தது மிக முக்கியமான தமிழ்நாட்டுக்கு பாஜகவின் கோர் ஐடியாலஜியான இந்துத்துவா சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் எடுபடாது. தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ப்ளே பண்ணால் அரசியலை அழகாக நகர்த்த முடியும், கட்சியை வளப்படுத்த முடியும், வலிமைப்படுத்த முடியும்னு தெரிஞ்சவர். இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பயிற்சி, பலம். இந்த ரெண்டுமே இப்போது கை கொடுக்கும். அவரோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம். இவ்வளவு பண்ணி கட்சியை வளர்த்து மேலே கொண்டு விட்டுட்டா இவரை நீக்கணும், அப்போ தான் கூட்டணி செய்யணும்னு ஏதோ ஒரு கட்சி சொல்ல, அந்த கட்சியோட சொல்ல பேச்சு கேட்டுக்கிட்டு பாஜக ஏதோ ஒரு கட்சி இல்லை சார், அதிமுக இருந்து சொல்லப்பட்ட சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு நாகரிகம் கருதி ஏதோ ஒன்றா மற்ற கட்சிகள். இன்னொரு கட்சி சார், இந்திய அரசியல் வரலாற்றில் நான் கூட்டணி சொன்னோம் தலைமை மாத்துன்னு சொன்னவங்க உண்டா? அப்படி சொன்ன இருந்தில்ல சார். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பேரறிஞர் அண்ணா குறித்தும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் விமர்சனம் செய்ததுனால, அவர் விமர்சனம் செய்த கட்சியோட நீங்க எப்படி கூட்டணி செய்வீங்க? இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கு இல்லையா? சரி, இப்போ மட்டும் என்ன சேர்த்துட்டாங்க. அண்ணாமலை இஷ்யூவா பாஜக இஷ்யூவா? பாஜக அண்ணாவையும் மற்ற தலைவர்களும் புகழ்ந்து பேசிவிட்டாங்களா? இல்லை. ஒரு 2வது அண்ணாவை பற்றியும் தவறுதலாக எதுவும் பேசவில்லை. அதுக்கு மாதிரி வருத்தம் தெரிவித்து காம்ப்ரமைஸ் பண்ண சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஜெயலலிதா பற்றியோ எம்ஜிஆரை பற்றியோ அவர் எதுவும் சொன்னதாக தெரியல, கிடையாது. தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் சில அரசியல் தலைவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கார் ஊழல் புகாருக்குன்னு சொல்லி விட்டார். அதில் ஜெயலலிதான்னு இவங்களாம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு, உண்மை அதுதான். அவர் பேரை சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயாமேனன் என்ற செய்தியாளருக்கு அளித்த நேர்காணலில் அதுதான் சொல்லியிருக்கார். நான் அது அந்த கிளிப்பிங்ஸ் என்கிட்ட இருக்குது. அதில் தண்டிக்கப்பட்ட சிறைக்கு சென்ற ஊழல் முதலமைச்சர்கள்னு சொல்லியிருக்காரு தவிர எங்கேயும் ஜெயலலிதா பேரை சொல்ல. சரி, இதெல்லாம் விட்டு இதெல்லாம் முடிந்து போன விஷயம். இதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, 2-3 வருஷம் ஆச்சு. அதை அண்ணாமலை, நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை மேலே உங்களுக்கு கோவம், ரைட். கூட்டணி சேரும்போது இது ஒரு கண்டிஷனாக போட்டதும் ஏற்கத்தக்கதல்ல. அது பின்னாடி அவர் பின்வாங்கிட்டார். அவரே எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஓய போறதில்லைன்னு கூட பேசி அதே சொன்னவர். இதே அண்ணாமலை எடப்பாடி யாரை முதலமைச்சர் ஆக்குவோன்னு உறுதிப்பட சொன்னவர் இதே அண்ணாமலை தான். இதே அண்ணாமலை எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, என் மேலே என்னோட பலவீனம் பலவீனத்தை ஒப்புக்கொண்டவர். அவருடைய பலமும் அதுதான், பலவீனம் சொன்னார். இன்னொன்று இது ஒரு கட்சி தலைவர், மாநில கட்சி தலைவரை மாற்றினா தான் அது கூட்டணி சேருவன்னு ஒரு கட்சி சொல்வதும் தவறு. அது சொன்னதை கேட்டு அடிபணிந்து கூட்டணி செய்தால் அதை விட தவறு. நீ பலவீனமானவன். பாஜக என்ற மகத்தான சக்தி தமிழ்நாட்டு அரசியல் விஷயத்தில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. யாரோ ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து எடுத்ததில் முக்கிய பங்காற்றியவர் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு வேறு பல மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க, தேசிய செயலாளர் ஆக்கிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. பட் எதுவுமே நிறைவேறாத போது ஒரு ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ சென்ற ஆண்டு 2025 அப்போ ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைச்சு இன்று வரையில் அவருக்கு எந்த விதமான தேசிய அளவில் பொறுப்பு தந்தாங்களா இல்லையா? அவங்க கேட்டு இவர் வேண்டாம்னு சொன்னாரே, நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் சரியா இருந்தாலும் இதெல்லாம் கூட ஒதுக்கிடுவோம். நம்ம என்ன தனியாக அவர் கட்சி அமைத்தால் நிச்சயமாக அண்ணாமலைக்கு நல்லது. இதுதான் சரியான தருணம். இந்த சமயத்தில் அண்ணாமலை நாளைய தினம் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிற கட்சி
நாளை தினம் திமுக அதிமுக மேலே வெறுப்பு, மக்களுக்கு கோபம், தாவேக ஆட்சியும் சரியில்லையே என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய தருணம் வரும்போது மாற்று யார் அண்ணாமலை இருக்கிறார் என்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். காரணம், தாவேகா தலைவர் மக்களை சந்தித்ததில்லை, அண்ணாமலை சந்திப்பார். தாவேகா தலைவருக்கு மக்களை நேரடியாக சென்று நிர்வாகம் தெரியாது, அரசியல் நிர்வாகம் தெரியாது. அண்ணாமலை அதை கற்றுக்கொண்டார். தாவேகா தலைவருக்கு முழுமையான அரசியல் தெரியாது, அண்ணாமலை அது முழுமையாக கற்றுக்கொண்டார். ஜெயலலிதா போல வந்த குறுகிய காலத்தில் பலம் நிறைய இருக்குன்னு சொல்ல வரீங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். இது ஒன்று. மக்களை சந்திப்பார். எல்லோரோடும் தொடர்பில் இருப்பவர் அண்ணாமலை. யாராக இருந்தாலும், ஊடகத்தினராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும், இதெல்லாம் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைப்பது அறிவு. அதிகமாக தொடர்பு கொண்டு இருப்பது 2 கட்சிக்காரங்க, 2 தலைவர்கள். ஒன்று அண்ணாமலை, இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை நான் அதிகமாக விமர்சனம் செய்து, ஆனால் திமுக தலைவர்கள் மு.க. ஸ்டாலின் உள்பட என்னோட தொடர்பில் இருப்பவர்கள், வேறு யாரும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு மாற்று சக்தியாக சுதந்திரமாக, இது எல்லாத்தை விட மிக முக்கியமானது, பாஜக ஒரு தேசிய கட்சி, டெல்லியினோட தலைமை எதிர்பார்த்துருக்கிற கட்சி. அவங்க எடுக்கிற முடிவை மீறி இவர்களால் செயல்பட முடியாது. தனியாக அவர் கட்சி தொடங்கினால் சுதந்திரமாக செயல்பட முடியும். இது இப்போ அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களோட ஆசையோடு தான் இந்த அடுத்த புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நடைபெற இருக்கக்கூடிய 5 இடைத்தேர்தல்களில் பெருந்துறையில் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு சட்டசபைக்கு வரப்போகிறார் என்ற தகவல் வரைக்கும் வருதா சார்? நிறைய தகவல் கூட ஒரு இதை ஒரு யூகங்களாக எடுத்துக்கலாமா, இல்லை கற்பனையாக கூட எடுத்துக்கலாம்? நானும் ஒரு கற்பனை சொல்கிறேன். சி.வி. சண்முகம் ரிசைன் பண்ணதுனால ஒரு வேகன்சி வருதில்ல, அதில் அண்ணாமலை போட்டிட்டு வரும், ஏதாவது சொல்லலாம். கற்பனைக்கு அளவு கிடையாது. அந்த வகையில் அண்ணாமலை என்ன செய்ய போகிறார்? முதலில் அவர் கட்சியை தொடங்குவாரா இல்லையா? ஒருவேளை அவருக்கு உரிய வாக்குறுதி தரப்பட்டு மீண்டும் பாஜகவில் செயல்படலாம் என்று மேலிடம் சொல்லி முழுமையான சுதந்திரம் கொடுத்தால் பாஜக தலைவராக மீண்டும் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. எது தெரியாது, சில விஷயங்கள் வெகு சீக்கிரம் தெரிந்துவிடும். அதில் இது ஒன்று. ஓகே சார். ஓகே சார், அதாவது அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை பாஜகவோட தலைவராக போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் சார். தமிழ் அலைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.